சார் வணக்கம். உங்களோட பேர் என்ன சார்? சுபாஷ் சந்திரன். சுபாஷ் சந்திரன் சார், இங்கேருந்து வந்திருக்கீங்க? ஒசூர்லேருந்து வந்திருக்கீங்களா? இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க? இந்த மைசூரில் ஆயிரமட்டம் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம் சார், அதனால ட்ரீட்மெண்ட். டிஸ்க் பல்ஜ் ஆயிருந்ததா? எவ்வளோ நாள் முன்னாடி? 1 இயர்க்கு முன்னாடி. என்ன ஆச்சு? பிரச்சனை என்ன ஆச்சு சடன்லி அப்படி ஆகுறதுக்கு? இல்லை சார், இது கம்ப்யூட்டர் ஒர்க்கு, அதனால் சிட்டிங்கில் இருக்காங்க. ஓ, கண்டினியூஸ் டேபிள் ஒர்க்கு தான் அப்படி வந்துருச்சா வலி? ஆமாம். என்னாச்சு வலி வந்தப்புறம் என்னென்ன பிரச்சனை இருந்தது? வலி வந்தப்போ எழுந்திரிக்க முடியாது. ஓகே, எழுந்திரிக்க முடியாதா? இப்போ கடந்தப்புறம் எழுந்திருக்கிறது சிவியர் பெயின் வந்தப்புறம் எழுந்திரிக்க முடியாது. பின்ன நடக்கிறதுக்கு முடியாது சார். அதுவும் முடியல. உட்கார்றதுக்கு உட்காந்து எழுந்திரிக்கும் போது என்ன ஹெல்ப் பண்ணாதான் எழுந்திரிக்க முடியும். அப்படியா? யாரெல்லாம் பிடிச்சு அப்படியே வாக் பண்ணும்போது ஃபுல் சப்போர்ட்ல தான் வாக் பண்ணி வந்துருந்தீங்க. அப்போ பாத்ரூம் போறது, குளிக்கிறது எல்லாம் பிரச்சனை இருக்கு. ஆமாம் சார். ஆமாம், கீழே குனிய முடியாது, எழுந்திரிக்க முடியாது. அந்த மாதிரி வேலையிலே கஷ்டமாக தான் சார். எவ்வளோ நாள் அப்படி இருந்தீங்க? ஃபைனலாக ஒரு 3 months இருந்தேன் சார். 3 months அந்த வழியிலே இருந்தீங்களா? இன்னும் காட்டவே இல்லையா? இல்லை சார், நான் வேற அலோபதி ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அவர் என்ன சொன்னாரு? அவங்க ட்ரீட்மெண்ட் சர்ஜரி சொன்னாங்களா? ஆமாம் சார். சர்ஜரி ஆப்ரேஷன் சொன்னாங்களா? பின்ன என்ன கேரண்டி பண்ணாங்களா சரியாயிடுவீங்க ஆப்ரேஷன் ஆகணும் அப்புறம்னு? ஆமாம் சார். அது ஏன் ஆப்ரேஷன் போல? அந்த வலி இருந்தவர்களும் சார் சஜஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால அங்கே போகல. இந்த 1000 மட்டும் சஜெக்ட் பண்ணாங்களா? யார் சொன்னாங்க உங்களுக்கு? ஆல்ரெடி ஒருத்தர் இருந்தார் சார், அவர் ரெஃபர் பண்ணியிருந்தாரு முன்னாடி. ஆமாம். அவருக்கு என்ன பிரச்சனை இருந்தது? அவர் சேம் ப்ராப்ளம் எனக்கு இருக்கிறதே இருந்தது. அப்படி அவரு பூர்ணா ரெடி ஆயிட்டாரா? நல்லா ஆயிட்டாரா? அப்ப நீங்க எவ்வளவு நாள் முன்னாடி இங்க வந்து ட்ரீட்மெண்ட்? சேம் மந்த், லாஸ்ட் மந்த் வந்தோம் சார். 1 year முன்னாடி வந்திருந்தீங்க? ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்காக. அது ஆன அப்புறம் எவ்வளவு நாள் இருந்தீங்க? ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்தது? பின்ன எப்படி இருந்தீங்க? ஒரு 12 days ட்ரீட்மெண்ட் சார். 45 days ரெஸ்ட்ல இருந்தேன். மறுபடியும் ஒரு 3 days ட்ரீட்மெண்ட். ரெஸ்ட்னு சொன்னா எந்த மாதிரி ரெஸ்ட்? ஒன்லி படுத்துட்டு இருக்கிறது மட்டும் தான் சார். ஓஹோ. ட்ரீட்மெண்ட் சொன்னா என்ன ட்ரீட்மெண்ட்? இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்களே, அதனால கேட்கிறேன். என்ன ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இங்க இருக்கு? இங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கு சார். என்ன ஆயுர்வேதமோ இல்ல மர்ம சிகிச்சை? எப்படி? மர்மா இருக்கு, அதுக்கப்புறம் முத்ரா இருக்கு, ஓகே, நவரங்க இருக்கு, ஓகே. டிஃப்ரெண்ட் டைப் பண்றாங்க சார். எப்படி பண்ணும்போது எப்படி இருந்தது? வலி இருந்தது? ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வலிக்குது அந்த ப்ரெஷர்ல. அதுக்கப்புறம் சரியாயிடுது சார், வலி இல்லாம இருக்கு. ஓஹோ. அது ஆன அப்புறம் ஒரு 12 daysலயே வலியெல்லாம் கம்மி ஆயிடுச்சா? ஆமா சார், வலி சுத்தமா இல்லை. ஃபுல் கம்மி ஆயிடுச்சா? பூர்ணமாவே சார்? ஃபுல்லாவே கிளியர் ஆயிடுச்சா? வலி இல்லை சார். பின்ன 45 days எதுக்கு ரெஸ்ட்? 45 days கம்ப்ளீட்டாவே பெட்ல ரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னிருந்தாங்க. டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க 45 days கம்ப்ளீட்டா படுத்துட்டு தான் இருக்கணும், எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது அப்படின்னு. சரி. அந்த மாதிரியே ஃபாலோ பண்ணீங்களா? கண்டிப்பா சார், 100% ஃபாலோ பண்ணுவாங்க. அது ரிசல்ட் கிடைச்சிருச்சா உங்களுக்கு? சார். அதான அப்புறம் பின்னி வந்துட்டீங்களா? இங்க வந்திருந்தீங்களா இல்ல அப்படியே பினிஷ் ஆயிடுச்சா ட்ரீட்மெண்ட்? சார், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் 3 days பண்ணிட்டு போனோம் சார். 45 days கழிச்சு ஓகே. அகைன் ஒரு 1 month பெட் ரெஸ்ட் பண்ணிருந்தேன் சார். ஓகே. அப்ப இப்போ 1 year முன்னாடி எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபுல் சரியாயிட்டீங்க. ஆமா சார். வேலைக்கும் போறீங்களே, உட்கார்றதுக்கு, நில்றதுக்கு, நடக்கிறதுக்கு எல்லாம் முடியும். பின்ன எதுக்கு இந்த இயர் வந்திருக்கீங்க இப்போ ட்ரீட்மெண்ட்காக? இந்த இயர் என்னன்னா, சம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணா, ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது உடம்பு பாடி டயர்ட் ஆகுது சார். அதுக்காக வந்தேன். ஸோ அந்த பிரச்சனைக்கு வரல? பெயின் இல்லை சார், கம்ஃபர்டபுளா இல்லை, அதனால வந்தேன் சார். என்ன அந்த டிஸ்க் பல்ஜ் எல்லாம் சரியாயிடுச்சிங்களா? ரிப்போர்ட் எல்லாம் எடுத்தீங்களா? ரிப்போர்ட் எடுத்தோம் சார். என்ன வித்தியாசம் இருக்கா? ரிப்போர்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு வந்து. சயின்டிபிக்கல் எவிடன்ஸ்லயும் ரிப்போர்ட் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு வந்திருக்கு. ஆமா சார். ஸோ இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு சொன்னீங்க, அது ஃபுல் கிளியர் பண்ணிடலான்ட்டு சொல்லியிருக்காங்க சார். ஓஹோ. இந்த வாட்டி எவ்வளவு நாள் இருந்தீங்க? இப்போ 6 days இருக்கு சார். அவ்வளவுதான். இன்னும் ரெஸ்ட் நல்லா சொல்லிருக்காங்களா? 1 week சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். 45 days 3 months எல்லாம் ரெஸ்ட் வேணாம். 1 week எடுத்துட்டு மறுபடியும் ஆக்டிவிட்டி பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. என்ன ஆக்டிவிட்டி வேணாங்களா பண்ணலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு. என்ன நினைக்கிறீங்க இந்த ஹாஸ்பிட்டலை பற்றிட்டு? ஆயிரமட்டம் ஹாஸ்பிட்டலை பற்றிட்டு தமிழ் மக்களுக்கு என்ன சொல்றீங்க? ஆக்சுவலாக நான் 1 year முன்னாடி வரும்போது என்னால் எழுந்திரிக்கவே முடியல சார். அதுக்கப்புறம் அந்த பெயின் கண்டிப்பாக வரல, ஐம் ஷுர். அது மட்டும் சொல்ல முடியும் கண்டிப்பாக. இப்போ அந்த பெயின் இல்லாமல் நான் ஆஃபீஸ் வரேன் சார். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கு.
அந்த டைம்ல என்ன யோசனை இருந்தது? வலி வந்தப்போ எப்படி என்னோட லைஃப் முன்னாடி எப்படி அந்த மாதிரி பயந்துட்டேன் சார் நான். பயந்துட்டீங்களா? ஆமாம் சார். இங்க வரும்போது அந்த விசுவாசம் இருந்ததா, நான் சரியாயிடுவேன் இந்த ட்ரீட்மெண்ட்லன்னு? இனிஷியலா இருந்தது, பட் ஆனால் 12 days ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் கான்பிடன்ஸ் வந்துருச்சு. ஓ, அந்த ஃபர்ஸ்ட் வந்தபோது சரியாயிடுமா இல்லவா? எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. இப்போ ஃபுல் கான்பிடன்ஸ் வந்துருச்சா? இருக்கு சார். இப்போ பார்க்குறவங்களுக்கும் சொல்ல வில்றீங்களா? இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தா உங்களுக்கும் பேக் பெயின் எல்லாம் இருந்தா சரியாயிடும்னு? சொல்லியிருக்கேன் சார். என் வீட்டுக்கு பக்கத்துலேயே சொல்லியிருக்கேன். அவங்களும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சொல்ல வைங்களா? கண்டிப்பா சார். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ரொம்ப கண்டிப்பா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். இது தமிழ்நாடு மக்களுக்கும் இது ஹெல்ப் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் போய் சேரணும். சேரணும். அண்ட் வித்தவுட் சர்ஜரி, ஸ்பைன்ல ரொம்ப டேஞ்சர் சர்ஜரி பண்றது. அது இல்லைன்னா ரொம்ப நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றிங்க. அந்த ஆண்டவன் நல்லா ஆரோக்கியம் கொடுத்துட்டு நல்லா இருக்கும். தேங்க்யூ.